everybody, இன்னைக்கு நம்ம Zoology உடைய NEET 2023 பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் ஆஃப் த டே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இயர்ஸோட பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை 10 இயர்ஸோட சாப்டர் வைஸ் சால்விங்காக இருக்கட்டும், இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா பசங்களா, நீங்கள் வந்து இப்போத்துலேருந்தே உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து மாதம் ஆரம்பித்து நம்ம நினச்சி பார்க்குற டைமில் வந்து எக்ஸாம் வந்துடும். ஸோ அதனால ஐயோ அப்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் இன்னைக்குலேருந்தே ஆக்ஷன் எடுக்கிறது தான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மேக் ஷுர் தட் யூ ஆர் டியூனிங் இன் டு ஆல் த செஷன்ஸ். பிகாஸ் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அப்போது எக்ஸாம் கிட்ட போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது நம்ம அன்றைக்கே ஆரம்பிச்சது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஓகே, ஸோ அதனால டோன்ட் வேஸ்ட் எனி டைம், ஸ்டார்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் அண்ட் லெட்ஸ் ராக் திஸ் எக்ஸாம். சரியா? நவ் இந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து நம்ம Xylemல ஆல்ரெடி கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு. பட் இருந்தாலும் இப்போ ஆரம்பித்து நீங்கள் நீட் கிராக் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும் பசங்களா. ஸோ இப்போ நீங்கள் மெகா 15 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி 15% ஆஃப் பெறலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆன்லைன் கோச்சிங் பேட்சஸான தளபதி which is for the 12th standard படிக்கிற பசங்க அண்ட் வெட்ரி which is for the repeaters, இது ரெண்டு பேட்சுக்குமே இப்போ வந்து 30% ஆஃப். ஸோ மெகா 30 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் 30% ஆஃப் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். சரியா? அண்ட் நீங்கள் நம்ம செஷன்ஸோட எல்லா நோட்ஸும் ஃப்ரீயாக ஆக்சஸ் வாங்குறதுக்கு நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஸோ தட் ரிப்பீட்டடான நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளாஸ் டைம் டேபிளாக இருக்கட்டும், ஷெடியூல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் அவைலபிளாக இருக்கும். சரியா? நவ் கமிங் டு 2023 உடைய பாட்டனி கொஸ்டின் பேப்பர், இல்லை ஜுவாலஜி தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா, சாரி. ஓகே, ஸோ ஜுவாலஜி கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அ ப்ரோட்டீன் இஸ் இமேஜின் அஸ் அ லைன் இன் த லெஃப்ட் எண்ட் ரெப்ரசென்டட் பை த ஃபர்ஸ்ட் அமைனோ ஆசிட் அண்ட் ரைட் எண்ட் ரெப்ரசென்டட் பை த லாஸ்ட் அமைனோ ஆசிட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படிங்கிறது வந்து கரெக்டு தான். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைனோ ஆசிடோட ஸ்ட்ரக்சரே வந்து இப்படி தான் இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து ஒரு ஆர் குரூப் இருக்கா. ஸோ இந்த COOH தான் அடுத்த NH2ஓட ஜாயின் பண்ணி இட் வில் ஃபார்ம் அ பாண்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு இடத்துல தான் வந்து நமக்கு CONH பாண்ட் ஃபார்ம் ஆகுது அண்ட் தென் அடுத்த அமைனோ ஆசிட் அட்டாச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு அமைனோ ஆசிட் எப்போவுமே N டெர்மினலாக இருக்கும், லாஸ்ட் அமைனோ ஆசிட் எப்போவுமே C டெர்மினலாக இருக்கும். ஸோ அது ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்கங்கிறதுனால இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நான் அடல்ட் ஹீமோக்ளோபினில் 4 சப்யூனிட்ஸ் இருக்குது, 2 சப்யூனிட்ஸ் ஆஃப் டைப். ஓகே, ஸோ என்ன டைப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா which is நமக்கு வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஓகே, அந்த சிம்பிள்ஸ் இங்கே மிஸ்ஸிங்காக இருக்குது. பட் தென் அது வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் ஃபால்ஸ், செகண்ட் இஸ் ட்ரூ, ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். தென் ரேடியல் சிமெட்ரி எந்த அடல்ட்டில் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளியர்லி இங்கே சீலன்ட்ரேட்டா டீனோஃபோரா எல்லாருமே ரேடியல் தான். எக்கைனோடர்மேட்டாவுடைய அடல்ட் ரேடியலாக இருக்கும். பட் ஹெமிகார்டேட்டா எப்படினாலுமே பைலாட்ரல் தாங்கிறதுனால ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். தென் எந்த ஒரு ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் cycle. ஸோ ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சைக்கிளை பொறுத்தளவில் நான் ப்ரைமேட் மேமல்ஸுக்கு வந்து சைக்ளிக் சேஞ்சஸ் இஸ் கால்டு எஸ்ட்ரஸ் சைக்கிள். ஸோ ப்ரைமேட்டுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மாதிரி அவங்களுக்கு எஸ்ட்ரஸ் சைக்கிள் which is correct. ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து மெனார்க், நாட் மெனோபாஸ். ஓகே, மெனோபாஸ்ங்கிறது இஸ் லாஸ்ட், மெனார்க் அப்படிங்கிறது தான் இஸ் கரெக்ட், இஸ் த ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ தட் இஸ் கரெக்ட். லேக் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன் கேன் பி இண்டிகேட்டிவ் ஆஃப் ப்ரெக்னன்சி. சைக்ளிக் வந்து இஸ் பிட்வீன் மெனார்க் அண்ட் த மெனோபாஸ் which is correct. ஸோ A, C and D மட்டும் தான், B தப்பு. ஆப்ஷன் 3 will be the right answer. Then given below is a statement, one is assertion and another is a reason. So nephrons are of two types, cortical and juxtamedullary, based on the position, which is correct. Juxtamedullary have short கிடையாது, they have long, whereas corticalக்கு வந்து short. அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கிறதுனால R is false, option 2 will be the right answer. சரியா? now match the list கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து 2023ல கேட்டிருந்த ஒரு கேள்வி. பட் இருந்தாலுமே வந்து I'm just going to skip this question because இது ஹியூமன் ஐ பேஸ் பண்ண ஒரு கேள்வி அண்ட் இது இப்போ உங்கள் சிலபஸில் டிலீட்டடாக இருக்குது அப்படிங்கிறதுனால you don't have to break your head over it. So we will just skip this question. சரியா? Then எது வந்து is not considered a part of the endomembrane system. So cell chapterலேருந்து வந்திருக்கு. ஸோ endomembrane systemல வந்து பார்த்தீங்கன்னா
எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கால்கி காம்ப்ளெக்ஸ், இது மட்டும் தான். ஸோ மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம் எதுவுமே வந்து எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் வராதுங்கிறதுனால A, C and E will be the right answer. சரியா பசங்களா? தென் ப்ராட் பாம் வித் சிங்கிள் பாம் கீஸ் வந்து எந்த ஒரு சிண்ட்ரோமில் பார்க்கலாம்? இது வந்து ரொம்ப கேரக்டரிஸ்டிக்காக டவுன் சிண்ட்ரோமில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஓகே, ஸோ எஸ்பெஷலி டிசார்டர்ஸ்ன்னு வரும்போது இதுக்கான ஒவ்வொரு டிசார்டருக்கான கேரக்டரிஸ்டிக்கான ஒரு ட்ரேட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ டர்னர்ஸோ கிளைன்ஃபெல்டர்ஸோ இல்லை தாலசேமியாலையோ இது வந்து ஒரு ப்ராமினன்ட் ஃபீச்சர் கிடையாது. ஆப்ஷன் 4 டவுன் சிண்ட்ரோம் இஸ் த ரைட் ஆன்சர். தென் இசிஜியை பேஸ் பண்ண ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஸோ இங்கே வந்து P wave, Q wave, T wave, QRS காம்ப்ளெக்ஸ் என்ன ரிசெம்பிள் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் P wave அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீபோலரைசேஷன் ஆஃப் த ஏட்ரியா. ஓகே, ஸோ அது வந்து கிளியர். QRS காம்ப்ளெக்ஸ்ங்கிறது டீபோலரைசேஷன் ஆஃப் த வென்ட்ரிக்கிள். அப்போ Cக்கு 4 வரணும். ஓகே, அண்ட் தென் T wave அப்படிங்கிறது எல்லாரும் ரீபோலரைஸ் பண்ணும்போது, வென்ட்ரிகல்ஸ் ரீபோலரைஸ் பண்ணும்போது வரும். நான் Qங்கிறது வந்து நம்ம வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஆரம்பிக்கும் போது, ஸோ QRSங்கிறது மொத்த டீபோலரைசேஷன்னா அந்த பிகினிங் ஆஃப் சிஸ்டோலை குறிக்கிறது தான் Q wave. ஸோ Bக்கு 1 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ இதுலேருந்து ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ சிம்பிளாக இசிஜியில் என்னென்ன குறிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு MCQ. ஓகே, now which of the following is a common sexually transmitted disease which is completely curable? Remember 3H, அதாவது HIV, ஹர்பீஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி, இது மூணுமே குணப்படுத்தவே முடியாது. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா கொனோரியாவை மட்டும்தான் குணப்படுத்த முடியும். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, தென் மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 என்னென்ன செல் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ பெப்டிக் செல்ஸ்ன்னு சொல்லும்போது நம்மளோட பெப்சினோஜன். ஓகே, ஸோ கிளியர்லி ஏக்கு 3 வில் பி த ரைட் ஆன்சர். தென் காப்லெட் செல்ஸ் வந்து மியூக்கஸ் B1. ஓகே, A3 B1. Then auxintic cells வந்து is going to produce the HCl and then hepatic cells வந்து will be the bile juice D2. Okay, so clearly நமக்கு option 2 will be the right answer. Okay, again இதோட basics எல்லாமே வந்து நம்ம digestion chapterல இருக்கும். அதுக்கு நமக்கு இப்போ இல்லை சிலபஸ்லங்கிறதுனால we don't have to break our heads too much. Okay, then next question வந்து assertion reason endometrium is necessary for implantation is correct. ஏன் important ஏன்னா in the absence of fertilization corpus luteum degenerate ஆகி it will cause the disintegration of the endometrium. Okay, correct தான். ஃபர்டிலைசேஷன் இல்லை அப்படின்னா endometrium degenerate ஆகிடும் because corpus luteum கிளம்பிடுவான், which is correct. ஆனால் இதனால தான் இதுவா இதனால தான் அதுவா அப்படின்னு கேட்டால் it doesn't make sense. பட் ரெண்டுமே ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 1 will be the answer, that it is not the correct explanation. So option 1 is the right answer. சரியா பசங்களா? ஆல்சோ பசங்களா ப்ளீஸ் ரிமெம்பர் தட் நான் சால்வ் பண்ணும்போது கரெக்ட் மேம் இதான் நானும் நினச்சேன் அப்படின்னு சொல்லி யார் வேணால் சொல்லலாம். பட் ஆனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஆல் டு ஃபர்ஸ்ட் பாஸ் த வீடியோ, ஆன்சர் இட். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்னோடய ஆன்சர் செக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் பெட்டராக உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற புரிதல் வந்து உங்களுக்கு வரும். சரியா பசங்களா? Now which of the following is not a cloning vector? எது வந்து இதில் ஒரு cloning vector கிடையாது அப்படின்னா ப்ரோப் அப்படிங்கிறது வந்து குட்டி குட்டி பீஸ் ஆஃப் DNA that we will use for hybridization. ஓகே, ஸோ அதை தவிர எல்லாமே ஒரு விதமான ஒரு வெக்டர் தான். ஸோ ஆப்ஷன் 3 will be the right answer here. Then ஒரு சிம்பிளான ஒரு match the following scientific name and அதோட என்ன ஃபைலமோ அதோடைய ஒரு ஃபீச்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபீச்சர் அண்ட் அனிமல் அண்ட் எக்ஸாம்பிள் இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஃபைலம் அண்ட் அதோடைய எக்ஸாம்பிள். ஸோ டீனியாங்கிறது வந்து ஒரு பிளாட்டி ஹெல்மெண்ட்டில் எக்ஸ்க்ரீஷன் ஆஸ்மோலேகுலேஷனுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறது வந்து ஃப்ளேம் செல். ஸோ ஆப்ஷன் 3. பேராமீஷியம்க்கு வந்து டெஃபினட்டாக கான்ட்ராக்டைல் வாக்யூல் இருக்குது. Periplaneta is Karapamuchi uses uricose glands, okay, and then Pheretima is an annelid, and annelid will use the nephridia. So excretion க்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்தந்த ஆர்கன்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ அந்த வகையில் A3, B2, C4, D1 option 2 will be the right answer. Okay, then statement 1, ligaments are dense irregular tissue. So firstly we have to understand that it's a dense regular tissue, not irregular. Okay, then option 2 வந்து cartilage is a dense regular tissue கிடையாது. connective tissue cartilage is a specialized tissue.
ஓகே ஸோ அதனால வந்து ரெண்டுமே தப்பு அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ சிம்பிளாக கனெக்டிவ் டிஷ்யூவில் டைப்ஸ் அண்ட் அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே நான் எந்த ஒரு ஃபாலோவிங் ஃபங்க்ஷன் வந்து இஸ் கேரிட் அவுட் பை த சைட்டோஸ்கெலட்டன். ஸோ சைட்டோஸ்கெலட்டன் அப்படிங்கிறது வந்து ஆல் திஸ் ஃப்ளாஜெல்லா அண்ட் அதர் லோகோமோட்டரி இதுதான் ஆர்கன்ஸ் தான் மேஜராக சைட்டோஸ்கெலட்டனில் வரும். ஸோ லோகோமோஷன் அப்படின்னாவே மோட்டிலிட்டி, அவங்களோட நகரத்துக்கான ஒரு இது. ஸோ அதனால ஆப்ஷன் 2 வில் பி த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரைட் ஆன்சர். ஓகே தென் இது வந்து நம்ம லேக் ஆப்பரான பேஸ் பண்ண ஒரு கேள்வி. ஸோ எந்த ஜீன் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றது. ஸோ வி நோ தட் ப்ரொமோட்டர் ரீஜனுக்கு உள்ள நமக்கு வந்து இந்த ஐ ஜீன் அப்படிங்கிறது இஸ் ரெகுலேட்டரி ஜீன். ஓகே ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டீன் தான் ரிப்ரெசர் ப்ரோட்டீன். ஓகே ஸோ அதனால I வந்து will be 4, C1 will be the answer, I mean C4 is the answer. And then நம்ம ஜீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ZYA இதுதான் அதோடைய ஆர்டர். ஸோ ZYA அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பீட்டா கலெக்டோசைடஸ். ஸோ Zக்கு வந்து 1, ஓகே D1. அதை தவிர வந்து Yக்கு வந்து பெர்மியேஸ் அண்ட் Aக்கு வந்து ட்ரான்ஸ் அசெட்டைலேஸ். ஸோ அதனால நமக்கு வந்து A2, B4, C4, D1 and option 1 will be the right answer. ஸோ சிம்பிள் லேக் ஆப்பரானுடைய டயக்ராம் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணிட முடியும். நான் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோமேக்னிஃபிகேஷன் ரெஃபர்ஸ் டு இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த டாக்ஸிகன்ட் இன் successive trophic levels, which is correct. ஸோ ஒரு மீன் வந்து ஒரு டாக்ஸின் சாப்பிடுது, பட் ஒரு பெரிய மீன் வந்து 10 மீன் சாப்பிடுது. அப்போ 10 டாக்ஸின் அதில் அக்யூமுலேட் ஆகுது. அதை விட பெரிய மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மீன் சாப்பிடுது. அப்போ அதுக்கிட்ட 100 மாலிக்யூல்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு திமிங்கிலம் வந்து அதே மாதிரி ஒரு 1000 மீன் சாப்பிடும்பொழுது ஒரு மீன் ஒன்று தான் சாப்பிட்டுச்சுன்னு நம்ம சொன்னோன்னா அது அடுத்தடுத்த ட்ராஃபிக் லெவல் போகும்போது இன்னும் மேக்னிஃபை ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இது மட்டும்தான் பசங்களா கரெக்ட். மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா large amount of nutrients வந்து பார்த்தீங்க அப்படின்னா will restrict the algal bloom. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் இருக்குது, வேஸ்ட் இருக்குன்னா தான் ஆல்கல் ப்ளூம் ரொம்ப நிறையா வளரும். ஓகே ஸோ அதனால தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து யூட்ரோஃபிகேஷன் ரெஃபர்ஸ் டு இன்க்ரீஸ் இன் சூவேஜ், இது கிடையாது, இட் இஸ் த டிப்ளீஷன். ஓகே அண்ட் தென் ஆல்கல் ப்ளூம் வந்து வில் டிக்ரீஸ் த ஃபிஷ் மார்டாலிட்டினா டெத் ரேட். அப்போ இட் வில் இன்க்ரீஸ் த டெத் ரேட். ஆல்கல் ப்ளூம் இருந்தால் ஃபிஷ் வந்து சீக்கிரம் செத்து போயிடும். ஓகே ஸோ அதனால மிச்சம் 3மே தப்பு. ஆப்ஷன் 1 மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நான் இது வந்து மேட்டிங் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ் கன்சாங்குயினஸ் மேரேஜ் அப்படின்னு உங்கள் பெடிகிரி சார்ட்டில் கொடுத்துருப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆப்ஷன் 1 இந்த டபுள் லைன் போட்டது தான் வந்து இண்டிகேட்ஸ் marriage between the relatives. So clear cut option 1 is the right answer. Then once the undigested and unabsorbed substances enter the cecum, their backflow is prevented by, again இது வந்து digestion and absorption chapter base பண்ண ஒரு question. பட் ஆனால் வந்து again இது it's not in our syllabusங்கிறதுனால you don't have to break your head too much, but remember that ileocecal valve மூலியமாக தான் this will happen. But again அந்த chapter delete ஆயிடுச்சுங்கிறதுனால I'm not going to explain anything about this, you can skip. Okay, now which one of the following techniques does not serve the purpose of early diagnosis and treatment? So early diagnosisக்கு already நம்ம biotechnology and applicationsல பார்த்துருக்கிற மாதிரி பிசிஆர் இல்லை எலைசா இல்லை ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது இத்தினூண்டு இருந்தால் கூட ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடலாம். பட் சீரம் அண்ட் யூரின் அனாலிசிஸ் மாதிரியான ப்ரிமிட்டிவ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மோஸ்ட்லி அது வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு கிரேட்டர் ஸ்டேஜில் தான் நம்ம அதை கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ அதனால ஆப்ஷன் 1 மட்டும்தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும் பசங்களா. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நான் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சரில் அதை ப்ரிசர்வ் பண்ணலாம், நம்ம ஹை டெம்பரேச்சரில் அது டிஸ்ட்ராய் ஆகிடும் என்சைம் அப்படிங்கிறது, விச் இஸ் கரெக்ட். இன்ஹிபிட்டருங்கிறது வந்து சப்ஸ்ட்ரேட்டுக்கு க்ளோஸாக இருக்கும்பொழுது
அப்படியே மாறு விஷயத்தில் இருக்கிற மாதிரி வந்து இன்ஹிபிட் பண்ணிச்சு அப்படின்னா காம்பரேட்டிவ் இன்ஹிபிட்டர்னு சொல்லுவோம். ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ எதுவுமே தப்பு இல்லைங்கிறதுனால ஆப்ஷன் 4 இஸ் த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரைட் ஆன்சர். தென் ஜாயிண்ட்ஸ் அண்ட் அதோடைய எங்கே இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் தான். ஸோ வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் திங் வந்து கார்ட்லஜினஸ் ஜாயிண்ட். நமக்கு ரொம்ப மூவ்மெண்ட் கிடையாது, ரொம்ப குட்டியான மூவ்மெண்ட் தான். ஸோ நம்ம முதுகு தண்டு கீழே குனிலாம் எழுந்திருக்கலாம், பட் அது தவிர ரொம்ப மூவ்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ இட் இஸ் present between our vertebral column. So A2 will be the answer. Then ball and socket அப்படிங்கிறது 360 degree நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ball and socket அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம humerus into the pectoral girdle, அதாவது ஷோல்டரில் கை. ஸோ அழகாக கப் மாதிரி பால் அண்ட் சாக்கெட் மாதிரி இட் வில் பி சிட்டிங் இன் த சாக்கெட். ஓகே, ஸோ அதனால ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். தென் வந்து ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டுங்கிறது நகரவே நகராது. ஸோ ஸ்கல் போன்ஸுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். ஸோ தெர் இஸ் நோ ஜாயிண்ட் இருக்கேன்னு ஒழிய தெர் இஸ் நோ மூவ்மெண்ட் தேர். அண்ட் saddle joint is between the carpal and the metacarpal of the thumb. ஓகே, ஸோ இந்த தம்புக்கும் இந்த ரிஸ்ட்டுக்கும் இருக்கிற ஜாயிண்ட் தான் இந்த ஒரு ஜாயிண்ட், saddle joint. ஓகே, ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் 1 will be the right answer. ஓகே, then vas deferens receive a duct from the seminal vesicle and opens into the urethra as the ejaculatory duct. Okay, which is correct. So seminal vesicle உடைய ductum vas deferensum சேர்ந்து தான் ejaculatory duct form பண்ணுது, which will bind to the urethra, which is correct. Cavity of the cervix is called cervical canal, which along with the vagina forms the birth canal. அதுவும் கரெக்ட் தாங்கிறதுனால ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ. ஆப்ஷன் 4 is the right answer. Clear everyone? Now in which blood corpuscles HIV undergoes the replication and யார் தான் அதோட ஃபேக்ட்ரி மாதிரி இருந்து அதுக்கு வந்து என்ன சொல்கிறது ப்ராஜனி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா T ஹெல்பர் செல்ஸை தான் போய் நம்ம அட்டாக் பண்ணுவோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா T ஹெல்பர் செல்ஸ் இல்லாமல் B lymphocytes ஆர் த plasma cells cannot produce the antibodies. ஸோ அதனால தான் மேஜராக HIV வந்த இண்டிவிஜுவல்ஸுக்கு இம்யூன் சிஸ்டம் பயங்கரமாக டவுன் ஆகுது. தி ரீசன் பீயிங் T ஹெல்பர் செல்ஸ் வந்து ஆர் not there. ஸோ அவங்களுக்குள்ளே இந்த HIV will be undergoing the replication and will burst open the T helper cells. Okay, ஸோ அதனால ஆப்ஷன் 4 will be the right answer. Then டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸ் அண்ட் அவங்களுடைய வேலை என்ன, எஃபெக்ட் என்ன நம்மளோட பாடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்ஃபின் வந்து வாஸ் யூஸ்ட் as a பெயின் கில்லர். ஸோ D3லேயே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. பட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா கொக்கேன் வந்து will interfere with the transport of dopamine. So it gives a sense of ஒரு euphoria. Marijuana அப்படிங்கிறது வந்து will be having effect on the cardiovascular system and heroin வந்து will slow down the functions of the body. So A2B1 C4D3 option 4 will be the right answer. So இது காமனாக ட்ரக்ஸ் அந்த செக்மெண்ட்ல இருந்தே இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்ஸ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர். அண்ட் ஆல்சோ the plants from where they isolate அதுவும் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்கில் காமனாக பார்த்துருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு செக்மெண்ட்டை நல்லா படிச்சுக்கோங்க. நான் வைட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் லங், நான் பசங்களாம் ஆல்வேஸ் ரிமெம்பர் தி ஷெல்ஃப் டயக்ராம் தட் ஐ டெல் யூ. ஓகே, ஸோ டிவி, அதுக்கு மேலே இருக்கிறது ஐஆர்வி, கீழே இஆர்வி, அப்புறம் ஆர்வி. ஸோ இந்த ரெசிடுவல் வால்யூமை தவிர நான் தம் கட்டி மூச்சு எடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ நான் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ண முடியும், அல்லது நான் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ நான் மேக்ஸிமம் தம் கட்டி மூச்சு எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து வைட்டல் கெப்பாசிட்டி. ஸோ இட்ஸ் பேசிக்லி திஸ் ப்ளஸ் திஸ் ப்ளஸ் திஸ். ஓகே, ஸோ ஐஆர்வி ப்ளஸ் இவி ப்ளஸ் டிவி ஆப்ஷன் 3 தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ என்னென்ன இந்த கெப்பாசிட்டிஸ் வால்யூம்ஸ் அகேன் மோஸ்ட் ரிப்பீட்டட். ஸோ நீங்கள் 26 பேப்பர்லையும் இதையே எதிர்பார்க்கலாம். சரியா? Now select the correct group of Australian marsupials exhibiting adaptive radiation. So adaptive radiation சொல்லும்போது மோல் வந்து இஸ் அ placental mammal, அதே மாதிரி நார்மல் உல்ஃபும் ஒரு placental mammal, அண்ட் தென் நமக்கு வந்து பாப்கேட் இஸ் ஆல்சோ நார்மல் மேமல். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்பேட், ஸ்பாட்டட் கஸ்கஸ் அண்ட் த ஃப்ளையிங் ஃபலாஞ்சர், இது மூணும் தான் வந்து மார்சூப்பியல், ஆஸ்திரேலியன் மார்சூப்பியல்ஸ். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ உங்கள் என்சிஆர்டியில் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த வந்து பிளசென்டல் மேமல்ஸ், அதோட ரெஸ்பெக்டிவ் மார்சூப்பியல் மேமல்ஸ் என்னதுன்னு. ஸோ அந்த டேபிள் நீங்கள் படிச்சுக்கிட்டா யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஓகே, நவ் தி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். இது வந்து சிசிகே காலகிஸ்டோகைனன் வந்து இஸ் ஃப்ரம் த கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். ஓகே, ஸோ A3. Then gastric inhibitory peptide. Oh, wait 1 second. No.
A3 வராது. Okay, see, I also saw gastric gland and I was like, okay, இதுதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்ட்டு. But remember that cholecystokinin is from the pancreas. Gastric inhibitory peptide தான் B3. Okay, so A4, B3. ANF வந்து atrial natriuretic factor from the heart. Okay, and then ADH release பண்ணுறது வந்து கிட்னியில். ஸோ அதனால ADH எஃபெக்ட் ஆகிறது வந்து எங்கே கிட்னியில். ஸோ அதனால D1 option 4 will be the right answer. Now amniocentesis for sex determination is one of the strategies கிடையாது. அதை பேன் பண்ணதே நம்ம RCH தான். சரியா? ஸோ அதனால that is a wrong statement. But ban வந்து is done for checking the increased menace of female feticide. அதுக்காக தான் பேன் பண்ணியிருக்காங்க, which is correct. So R is true, A is false. Option 3 will be the right answer. சரியா? Now RNA mutates at a faster rate. Yes, it mutates at a faster rate. So viruses having RNA genome-க்கு சின்ன லைஃப் ஸ்பேன் இருக்கும், பட் சீக்கிரமாக மியூட்டேட் ஆகி சீக்கிரமாக இவால்வ் ஆவாங்க அப்படிங்கிறது கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 4 we can go for as the right answers. இது எல்லாமே ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ உங்களுக்கு அப்ளிகேட்டிவ் கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா மேபி 45ல் ரொம்ப கம்மியான இதுதான் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ யூ கேன் try your best to attempt the easy questions in round 1. So then அப்புறமா நீங்கள் திரும்பி வந்து கஷ்டமான questions எல்லாம் நீங்கள் ஜாட் பண்ணிக்கலாம். சரியா? Now coming to vasectomy, இது வந்து ஒரு surgical method. So A3 contraceptions. Again I told you reproductive health கான்ட்ரசெப்ஷன் பற்றி கேள்வி கேட்காத பேப்பரே இருக்க முடியாது. ஸோ டெஃபினட்டாக ப்ளீஸ் டூ கோ த்ரூ த கான்ட்ரசெப்ஷன்ஸ். Now vasectomy-ங்கிறது ஒரு சர்ஜிக்கல் மெத்தட். ஸோ A3 will be the right answer. Coitus interruptus is a natural method. So B4. Cervical cap is barrier. So C2. Saheli is an oral pill. So D1. Option 1 will be the right answer. Then electrostatic precipitate is most widely used in the thermal power plant. யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, எதுக்கு அப்படின்னா இட் வில் ரிமூவ் த அயோனைசிங் ரேடியேஷன்ஸ் கிடையாது. ப்ரெசிபிட்டேட்டர் வந்து இட் வில் ரிமூவ் எனி டஸ்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தானே தவிர யூஸிங் த எலக்ட்ரிசிட்டி இட் வில் நாட் ரிமூவ் எனி ரேடியேஷன். ஸோ இது வந்து தப்பு, பட் இது வந்து கரெக்ட் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 2 will be the right answer. Then in prokaryotes, positively charged DNA is held with negatively charged proteins. We know that fundamentally DNA is negative. Okay, it will not be producing any positive charge. இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ப்ரோட்டீன் தான் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ராங். யூகேரியாட்ஸில் நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ இஸ் ரேப்ட் வித் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹிஸ்டோன் ஆக்டமர் டு ஃபார்ம் அ நியூக்ளியோசோம் இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 2 மட்டும்தான் கரெக்ட், 1 வந்து தப்பு. ஆப்ஷன் 3 will be the answer. ஸோ நீங்கள் சட்டுன்னு இந்த ஒரு ஃபேக்டரை கவனிக்கலை அப்படின்னா ஓகே நியூக்ளியாய்டு நியூக்ளியோசோம் கரெக்ட் தான் சொல்லி நீங்கள் மார்க் பண்ணிடுவீங்க. That is why you have to read the question thoroughly. So option 3 will be the right answer. Okay. Then the causative organism and என்ன ஒரு disease cause பண்ணுது அப்படிங்கிறது. So ringworm is a fungal disease. So the trichophyton is a fungal genera. So A2. Then filariasis is filarial worm, which we call as Wuchereria. So B3. Okay, then malaria-ங்கிறது plasmodium, pneumonia-ங்கிறது haemophilus influenzae. So D1 option 4 will be the right answer. Okay, so clear-ஆ human health-ல வந்து எந்த disease, என்ன causative organism and அதோட mechanism of action என்ன, இது மட்டும் நீங்கள் படித்தாலே human health and disease பாதிக்கு மேலே முடிஞ்சுது. ஓகே, ஓகே. now இன்டராக்ஷன்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். அகைன் இதுவும் வந்து ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு எக்ஸாமினர் ஃபேவரட் கொஸ்டின். ஸோ ஹியர் இஃப் யூ சி a leopard and a lion. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ஃபுட்டு என்னது, ஒரு சிமிலரான ஒரு ஃபுட்டு. ஸோ காம்படிஷன் நடக்குது இங்கே. ஓகே, then if you see cuckoo laying the egg in a crow's nest. so எக்குக்குள்ளே நம்ம போடுறது வந்து எக்கை வந்து இன்னொரு ப்ரூட்குள்ளே நம்ம போடுறோம். ஸோ this we call as brood parasitism. ஸோ இன்னொருத்தர் கூடில் நம்ம போய் முட்டை போடுறது வந்து brood parasitism. ஸோ B-க்கு 2. then fungi and root of a higher plant. ஸோ உனக்கு நான் ஒன்று தரேன், எனக்கு நீ ஒன்று தரேன் அப்படின்னு மியூச்சுவலாக ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுனால இது மியூச்சுவலிசம். and cattle
egret and cattle in the field. ஸோ இந்த egret வந்து இருக்கிறதுனால இந்த மாடுக்கு வந்து யூஸாக இல்லையா அப்படின்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் அந்த எர்கெட்க்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ். ஓகே, அந்த ஒரு பறவைக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஒருத்தருக்கு பெனிஃபிஷியல், இன்னொருத்தருக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறதுனால commensalism. ஸோ அப்படியே கரெக்டாக தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. A1, B2, C3, D4, option 4 will be the right answer. Then எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசோஃபில்ஸ் ஆர் த மோஸ்ட் abundant cells of the total WBCs. ஓகே, ஸோ பேசோஃபில்ஸ் வந்து இஸ் த லீஸ்ட், நியூட்ரோஃபில்ஸ் தான் மோஸ்ட் abundant. ஸோ இது வந்து தப்பு. ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா பேசோஃபில்ஸ் வந்து ஹிஸ்டமின், செரோடானின், ஹெப்பரின், which is correct. They are involved in inflammatory response is also correct. பேசோஃபில்ஸ்க்கு கிட்னி ஷேப் நியூக்ளியஸ் கிடையாது. அதே மாதிரி அவங்க கிரானுலோசைட்ஸ், 8 கிரானுலோசைட்ஸ் கிடையாது. ஸோ பிசி மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா பசங்களா? யா, ஓகே. Now the different kinds of cells and which atom they are present in. So mast cells அப்படிங்கிறது வந்து it is going to be part of certain connective tissues இல்லையா? ஸோ டெஃபினட்டாக நம்ம areolar connective tissueல mast cells வந்து இருக்கும். இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் bronchiole நமக்கு சில ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணுங்கிறதுனால ciliated epithelia இருக்கக்கூடும். ஸோ A2B1. ஓகே, blood வந்து ஸ்பெஷலைஸ்ட் C4 அண்ட் நெஃப்ரான்ஸில் வந்து குட்டி cuboidal epithelium பார்க்கலாம், குட்டி டபாஸ். ஓகே, ஸோ அதனால D3 ஆப்ஷன் 2 will be the right answer. ஸோ அந்த ஒரு பொசிஷனில் just try to envision. ஸோ நெஃப்ரானே குட்டியாக இருக்குது, அங்கே எப்படி காலம்னார் செல்ஸ் போடுவோம்? வாய்ப்பில்லை. அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம ஸ்குவாமஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி அது வந்து செக்ரீஷன் அப்சார்ப்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால நெஃப்ரான்ஸ்குள்ளே கியூபாய்டல் சின்ன டப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நீங்களே வந்து ஒரு விஷுவலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரிலேட்டபிளாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, தென் tetrad formation is seen in the leptotene stage. Okay, so first of all tetrad formation is not leptotene. Leptotene is the first stage of prophase. அங்கே tetrad லாம் கிடையாது. So this is wrong. During anaphase centromeres வந்து will split and the chromatid will separate is correct. Okay, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா terminalization is during the pachytene கிடையாது. ஸோ லெப்டோட்டீன், ஜைகோடீன், பக்கைட்டீன், அப்புறமா டிப்ளோட்டீன், அப்புறமா டயோகைனசிஸ். ஸோ டெர்மினேஷனுங்கிறது டிப்ளோட்டீனில் தான் வரும், பக்கைட்டீன் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ராங். அப்புறமா நியூக்ளியஸ், கால்ஜி காம்ப்ளெக்ஸ், ER எல்லாமே வந்து ரீஃபார்ம் டியூரிங் த டீலோஃபேஸ். எல்லாம் முடிஞ்சு அனஃபேஸ் டீலோஃபேஸ் வரும்பொழுது தே ஆர் ரீஃபார்ம். கிராசிங் ஓவர் வந்து நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸுங்கிறதுனால இதுவும் தப்பு. BD மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் 1 will be the right answer. Then cockroachல வந்து excretion is brought about by. So first of all நமக்கு malphizian tubules. ஓகே, அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா uricose gland, nephrocytes, fat bodies. இது ரெண்டுமே ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ், ஃபேலிக் கிளாண்டும் கொலெட்ரியல் கிளாண்டும். ஸோ BCD மட்டும்தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 2 will be the answer. ஓகே, தென் டியூரிங் G0 phase செல் வந்து மெட்டபாலிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, பட் ஆனால் G0ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக தான் இருக்கும், பட் இட் இஸ் ஜஸ்ட் நாட் கோயிங் டு டிவைட். அவ்வளோதானே தவிர இட் வில் பி உயிரோட தான் இருக்கும், மெட்டபாலிசம் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால திஸ் வில் பி ராங். சென்ட்ரோசோம் அண்டர்கோ டியூப்ளிகேஷன் இன் த S phase அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரோசோம் எஸ் இந்த S phase. ஸோ DNA ரெப்ளிகேட் ஆகும்போது சென்ட்ரோசோம் ரெப்ளிகேட் ஆகும், which is correct. ஸோ அதனால 2 தப்பு, செகண்ட் கரெக்ட். ஆப்ஷன் 3 will be the right answer. சரியா? தென் ரெஃபரன்ஸ் டு கார்டேட் சிம்பிளாக ரிமெம்பர், we do not punch people. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது எது கரெக்டு? வென்ட்ரல் ஹார்ட். ஓகே, டார்சல் கிடையாது. அதே மாதிரி டார்சல் நர்வ் கார்ட், ஆனால் மிட் டார்சல் சாலிட் டபுள் கிடையாது, ஹாலோ அண்ட் சிங்கிள். ஓகே, ஸோ அதனால வந்து இதுவும் தப்பு. தென் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஃபேரஞ்சியல் கில் ஸ்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சூடோசிலோமேட் கிடையாது, யூசிலோமேட் தான் இருக்கும். ஸோ பேசிக்காக BNC மட்டும்தான் கரெக்டுங்கிறதுனால ஆப்ஷன் 1 will be the right answer. சரியா பசங்களா? தென் மேட்ச் லிஸ்ட் 1 with list 2. லாஜிஸ்டிக் growth அப்படிங்கிறது அன்லிமிட்டெட் ரீசோர்ஸ் இருக்கும்போது எவ்வளோ வேணால் நம்ம டிவைட் ஆகலாம் அப்படிங்கிறது
லாஜிஸ்டிக் கிடையாது, எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தில் வரும் இல்லையா. ஸோ எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்துங்கிறது அன்லிமிட்டெட் ரிசோர்ஸ், லாஜிஸ்டிக்குங்கிறது வந்து நார்மலாக லாஜிக்கலாக நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ லிமிட்டட் ரிசோர்ஸஸில். ஸோ A2B1. தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டிங் பிரமிட் ரேஞ்ச் அப்படின்னா ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிறவங்க தான் வந்து நிறைய இருப்பாங்க. ஸோ எக்ஸ்பேண்டிங் ஏஜ் பிரமிட், ஸ்டேபிள் ஏஜ் பிரமிட் ரெண்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இஃப் யூ see here பசங்களா, ஸ்டேபிள் அப்படின்னா ப்ரீ அண்ட் இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்க சேமாக இருப்பாங்க. எக்ஸ்பேண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து இனிமேல் நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஜென்ரேஷன் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அதனால வந்து ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஏஜ், அதுக்கப்புறமா தான் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஏஜ். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரமிட் தான் வந்து எக்ஸ்பேண்டிங் ஆன பிரமிட். ஸோ அதனால C3 அண்ட் தென் D4, ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். சரியா. தென் எந்த ஒரு சீக்வென்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் கோடிங் ஸ்ட்ராண்டோட சீக்வென்ஸ் இஃப் த சீக்வென்ஸ் ஆன் த mRNA. ஸோ mRNA இது அப்படின்னு சொன்னால் அந்த கோடிங் ஸ்ட்ராண்டுங்கிறது என்ன, மிச்சர் சாப்பிட்டாலும் அந்த கோட் பண்ணுற mRNA சீக்வென்ஸ் இருக்கிறதுனால தான் அவனுக்கு பேர் கோடிங் ஸ்ட்ராண்ட். ஸோ அவனும் அதே 5' to 3' டைரெக்ஷனில் தான் இருப்பாங்கிறதுனால இந்த 3' to 5' இருக்கிற ரெண்டு ஆப்ஷனுமே தப்பு. ஸோ கோடிங் ஸ்ட்ராண்டுங்கிறது அதே mRNAயோட 5' to 3' தான் இருக்கும். ரெண்டாவது என்ன, ரெண்டாவது வந்து இந்த அந்த கோடிங் ஸ்ட்ராண்ட் ஒரு டிஎன்ஏங்கிறதுனால எந்த ஒரு யூவும் இருக்காது, டி இருக்கும். அதாவது இதே சீக்வென்ஸில் அப்படியே யூக்கு பதிலாக டி இருக்கிறது தான் கோடிங் ஸ்ட்ராண்ட். ஸோ கிளியர்லி ஆப்ஷன் 2 வில் பி த right answer. So I hope that is clear to you. Now, which of the following characteristic feature of cockroach is correct for sexual dimorphism? So sclerites, anal cercide, dark brown color எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும், மேலுக்கும் இருக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கும். ஆனால் ஸ்டைல்ஸ் மட்டும்தான் மேல்ஸில் மட்டும் இருக்கும், ஃபீமேலில் இருக்காது. ஸோ அதுதான் செக்ஷுவல் டைமார்ஃபிசம் குறிக்கிறதுங்கிறதுனால ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே. நான் skeletal muscle பற்றி, muscle bundles are held together by a collagenous connective tissue called the fascicle illa fascia. So இது தப்பு. Sarcoplasmic reticulum வந்து is storage of calcium. Striated appearance is due to distribution of actin myosin is correct. M line வந்து is the functional unit of contraction called the sarcomere கிடையாது, Z line. Z லைனுக்கும் நடுவில் இருக்கிறது தான் சார்கோமியர். ஸோ அதனால டியும் தப்பு. B and C மட்டும்தான் ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே. தென் யூனிக்கான மெமேலியன் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபர்ஸ்ட் பாடியில் ஹேர் இருக்கும், கரெக்ட். இன்டைரக்ட் கிடையாது, நமக்கு எல்லாருக்குமே டைரக்டான டெவலப்மெண்ட். அண்ட் நம்மளோட ஸ்கல் வந்து டைகாண்டைலிக், அதாவது ஸ்கல் போய் வெர்டிபிள் காலம் உட்காரத்துக்கு ரெண்டு டிச்சுக்குன்னு இருக்கும், விச் வில் கோ அண்ட் சிட். மோனோகாண்டைலிக்னா ஒன்று தான் இருக்கும், பட் வி ஆர் டைகாண்டைலிக். ஸோ இதுவும் தப்பு. அதே மாதிரி டிம்பானிக் மெம்பரேன் கிடையாது, ப்ராப்பரான பின்னா வந்து நமக்கு உண்டு. ஸோ ஹேர், பின்னா அண்ட் மேமரி கிளாண்ட், ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். சரியா. Now which of the following is not an advantage of inbreeding? ஸோ நம்ம இன்ப்ரீட் பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, எக்ஸ்போசஸ் த ஹார்ம்ஃபுல் ரெசசிவ் ஜீன்ஸ், elimination of less desirable genes, decreases the productivity. ஸோ ப்ரொடக்டிவிட்டி நமக்கு டிக்ரீஸ் ஆகுறதுங்கிறது எப்படி நமக்கு அட்வான்டேஜாக இருக்க முடியும்? அதே மாதிரி ஹோமோசைகோசிட்டியும் டிக்ரீஸ் பண்ணுது. பட் டிக்ரீஸிங் த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடையாது, இட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். ஓகே. ஸோ இன்ப்ரீட் பண்ணுறதுனால மிச்சது எல்லாமே ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் இந்த லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது எப்படி ஒரு அட்வான்டேஜாக இருக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால திஸ் இஸ் த ரைட் ஆன்சர், ஆப்ஷன் 3. சரியா பசங்களா. தென் கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், த பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின் தட் ஹெல்ப்ஸ் இன் ரெகுலேஷன் ஆஃப் செக்ஷுவல் பிஹேவியர். இது எல்லாமே வந்து நம்ம லிம்பிக் சிஸ்டம். ஸோ கிளியர்லி லிம்பிக் சிஸ்டம் அண்ட் ஹைப்போதாலமஸ், ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். தென் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிளியர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ADH, ஓகே, எக்ஸசிவ் லாஸ் வந்து ஸ்விட்சஸ் ஆஃப் கிடையாது, ஸ்விட்சஸ் ஆன். ஓகே. ஸோ அதனால் இது தப்பு.
Then ADH will facilitate water reabsorption to prevent diuresis, அதனால தான் anti-diuretic hormone. ANF causes vasodilation, அப்பாடான் ரிலீஸ் பண்ணி விட்றோம். And this will increase the blood pressure, is correct. It is going to increase the GFR, not decrease, அதனால B, C and D, option 1 is the right answer. Then coming to the last question for this paper, எது வந்து தைராய்டோட கண்ட்ரோலில் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிளியராக ஸ்லீப் வேக் சைக்கிள்ங்கிறது மெலட்டானின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இம்யூன் சிஸ்டம்ங்கிறதும் இஸ் நாட் தைராய்டுடைய வேலை. ஸோ இந்த C and D தவிர மிச்சது எல்லாமே இந்த தைராய்டோட ஃபங்க்ஷனில் வருங்கிறதுனால ஆப்ஷன் 2. So I hope this was useful பசங்களா. நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சுக்கு இப்போ 15% ஆஃப் போயிட்டுருக்கு அண்ட் நம்ம தளபதி அண்ட் வெற்றி பேட்சஸ்க்கு 30% ஆஃப் போயிட்டுருக்கு. ஸோ இது உங்களுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா, கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் ஆல் தி அப்டேட்ஸ் அண்ட் த நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. See you all in the next video real soon. Bye bye.